இதாண்டா சித்தப்பா வீடு. இவ்வளோ பேசுறதா? ஏமாத்திட்டான்டா. ஐயோ ஐயோ. சரி விடு, பழசெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு வா போலாம். சரி வா போலாம். ஒரு சட்டை வைக்கத்துல ஒரு பேண்ட் வைக்கத்துல எல்லாத்தையும் எடுத்து போட்டுது. டேய் தம்பியே. தம்பியா? யாரா நீ? டேய் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பெத்த மூத்த பையன்டானா. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பெத்தாக்கா எங்க அண்ணன். அப்படிலாம் எனக்கு யாரும் இல்ல போடா. டேய் மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்படி சொல்ற? மாமா. மாமாலடா சித்தப்பா. டேய் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்துக்கிறியா? இவன் மூஞ்சிக்கு ஒத்தே வரலடா. ஏன் ஒத்து வரல? எங்க வீட்டுல கொடுத்தன இருக்கானே சுரேஷ், அவன் மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். டேய் இவன் உன் புள்ளியா வீட்டுல கொடுத்துருங்கிறான் சுரேஷ், அவன் புள்ளியா? என்னடா பேசுற? டேய் தம்பி அதெல்லாம் அப்புறம் பேசலடா. நான் அண்ணன் என்னை ஞாபகம் இருக்குதா இல்லையாடா? 3 பவுன் நகையை போட்டு 30 வகையான பொருளை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண உன் பொண்ணுக்கு அப்பவே உனக்கு எனக்குமான உறவு முடிஞ்சிச்சு. ஒட்டிக்கிட்டு வந்து சொத்துல பங்கு கேட்கலான்னு பாக்குறியா? நீ பேசுறது நியாயம் இல்லடா. எனக்கும் புள்ள இருக்கிறான்ல. உன் புள்ள இருந்தாக்கா அது சுரேஷ் கிட்ட போய் கேளு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சட்டப்படி நீ பங்கு பிரிச்சு தான் கொடுத்தா ஆகணும். இங்க பாரு 5 வருஷத்துக்கு மேல உறவு எவரோ முடிஞ்சு போச்சு. சொத்துக்குன்னு கேட்டு வந்தா கட்ட கோவம் வரும். என்னப்பா யாருப்பா இது? டேய் பெரியப்பாடா. பெரியப்பாவா? பெரியப்பா நான் தலைக்கிறது எல்லாமே கொட்டுக்குது. டிவில விளம்பரம் பண்ணாங்கன்னு சொல்லி அமிர்ஷா காட்டுல இருக்க எண்ணெயை வாங்கி தேய்ச்சம்பா, எல்லாமே போயிடுச்சுப்பா. போவண்டா, அப்படித்தான் எல்லாமே போவான். கூட்டான நிக்காத போடா. தம்பியை பார்க்கலாம், தம்பி பையனை பார்க்கலான்னு சொல்லி பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தான்டா. இந்த 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டா அங்கன்னு வந்தியா? நீ எங்க அப்பாவை ரொம்ப இன்சல்ட் பண்ற. டேய் ஒப்ப இந்த ஆள் இல்ல சுரேஷ். ஏய் தம்பி, அப்ப முன்னாலே பையனை அசிங்கப்படுத்திறியாடா. பெரியப்பா இப்ப என்ன விஷயமா வந்தா? இது எங்க அப்பா உங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்துடா இது. பின்னா அதான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ண வச்சுல. நான் மாப்பிள்ளை விட்டாசுல கண்ணாடி மாட்டுக்கிறாங்க, பல பழம் தெரியுது முகம். அடே மனசால இதா வந்துச்சா பூதம்? யார் பண்ணியா? இந்த ஆள் வீட்டாண்ட வந்து நின்றுக்கிற டொனேஷன் வந்தியானா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா? டேய் முன்னாடி சொந்தக்காரனா பலால் வைப்பேன். ஏன் தகட்ட போயா, ஒரு ஏமாளி ஆள் மாட்டக்கூடாதா? வச்சுருவேன் நீ பலன்னு. டேய் இதுக்கு மேல பேசணும்னா எனக்கு கோவம் வந்துடும், அனுப்பி விட்டுரு. மாப்பிள்ள இது எங்க பெரியப்பாடா. பெரியப்பாவா? ஏன்பா நீ தான் பெரியப்பாவா? ஆமா தம்பி, இவன் என்னோட தம்பி. ஏமாத்துறான்பா. நான் ஏமாத்துனா? இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து. பொண்ணு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ ஏமாத்திட்டான். டேய் சும்மா இல்லடா, 3,000 நகை 30 வகை பொருள் வாங்கி கொடுத்துக்கிறேன். இன்னும் 30 பொருள் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாம் 5 ரூபா 10 ரூபா பிளாஸ்டிக் டப்பா. பிளாஸ்டிக் டப்பா வந்தாலும் 30 பொருள் இல்ல. டே மாப்பிள்ள உங்க அப்பா ஜெகதாதி கில்லாடி பழுகுதுடா. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன வாக்குத்த? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த சொத்தை நீ எடுத்துக்கிட்டு தான் சொன்ன. கேட்டுக்கா. அதான் சொல்லிட்டல பெரியப்பா. இப்ப வந்து நேத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிற. கண்ணே சொல்றேன் கேளுடா. சொல்லு பெரியப்பா. மாப்பிள்ளைக்கு தினம் வருமானம், லீவு டைம்ல அதோட அதிக வருமானம் வரும்னு சொன்னான். சொன்னதான் வராமையா போச்சா? அது என்னப்பா வேலை? லீவு டைம்ல வருமானம் அதிகமா வருது. லீவ் டைம்ல தானேப்பா கோயில் பீச் பார்க் எல்லாம் ஜனம் நிறைய கூடும். ஏன் ஏதாவது சுண்டல் வியாபாரம் பண்றாரா? அதெல்லாம் இல்ல, முதல் போடாத வியாபாரம்டா. அவனே கேளு. முதலே இல்லாத வியாபாரமா? மாப்பிள்ள நம்மளும் செய்யலாம்டா. செய்யலாம்டா மாப்பிள்ள, அது நான் வேலைதா. ஆனா கோயிலா பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவன். பிச்சைக்காரனா? திட்டு கபாடி பிச்சைக்காரனுக்காயா கல்யாணம் பண்ணி அப்ப உங்க அண்ணன் பொண்ணுனுக்கா? டேய் தினம் வருமானடா. முதலே இல்லாம 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பான். நீ செம்ம சோக்குடா, எப்படி ஏமாத்திரு பாரு உங்க அண்ணனை. ஓ நான் அதெல்லாம் தப்பு. நீ பெரியப்பாக்கு சேர வேண்டிய பங்கு குத்துரு. அட யாரு அவன்? ஒண்ணு கல்யாணம் பண்ண வச்சு பக்கமா வரமாட்டேன்னு சொன்னானே, ஏன் வந்தான் அவன்? எனக்கு சொத்துல பங்கு வேணும், இல்லன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போவியா? போயிடுவேடா போயிடுவே. மவனை அவனதான் தெரிஞ்சுக்க, பூச்சிருவேன். ஐயோ மாப்பிள்ள அவ்வளவுதான். என்னடா மேல கையை கூட வைக்கல, அப்படியே உட்காந்துக்கணும். எப்பா நானே தெரியல, இழுக்குது வேற. மாப்பிள்ள சொல்லி கொடுறா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிடலாம். முதல்ல முடிஞ்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ன்ற. ஐயோ போ கண்ணெல்லாம் மெத்ததா இருக்கு. என்ன மாமா கீழே உட்காந்துக்கிறாரு? மாமா எல்லாம் போச்சு. மாமா என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ அவங்க மாப்பிள்ளைய இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. போ. ஏய் என்னடா பயத்தை கலப்புறீங்க? மாமா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குது யாரு மாமா? யாரே இவன் தான். ஏய் எப்பா நானும் உன் மாமனா தான்ப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன ஞாபகம் இல்ல? அடாடே குப்பானவே நீ. குப்பானா இல்ல கொலைகாரன். இப்ப கேட்டாடா ஏடா இப்படி பண்ற? ஓ எதனா காசு கொடுத்துட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆள்தா போயிடுச்சு. மாமா என்ன ஆச்சு மாமா? சொத்து வாங்கிட்டு வர நீ டக்குனு குடியா, எதனா ஆயிட போகுது. இதுல ஒரு 1500 வச்சுக்கிறா. போ டக்குன்னு போயிட போகுது. எப்பா புண்ணியமா போடா, எனக்கு காட்டி குத்துட்டு அடிக்கிறான். காட்டி கொடுக்க மாட்டோம். போ. போறேன் புடிங்க. டப்பா எழுறா.
நெஞ்சு வலிக்குதுப்பா. மாப்பிள்ள ஒரு 500 ரூபாய் உங்ககிட்ட கூட. என்ன பெரியப்பா? 500 ரூபாய். பாத்தியா பணம்னா எப்படி ஏந்து உட்காரான். மாமா வா கடைக்கு போலாம். இதோ வரேன் மாப்பிள்ள. என்னடா 500 ரூபாய் குத்தவனே சொத்தியா மறந்துட்டு போயிட்டான் எங்க பெரியப்பா. மாப்பிள்ள இதான் சான்ஸ். இதை வச்சு உங்க அப்பா மாட்டி காசு போடுங்கிறோம். மாப்பிள்ள எப்படியோ 10-15 நாள் வரமாட்டான்னு நினைக்கிறேன் எங்க அப்பா. போன் பண்ணி தொல்லை பண்ணி காசு வாங்கும்டா. என்னப்பா பிரச்சனை? வாணா பிஞ்சுக்கண்ணா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்பா அதுனே வந்து எங்க வீட்டுல ஒழிஞ்சிங்க நானு. சபாஸ் மாப்பிள்ள இதான் நம்மளுக்கு வேட்டை. என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பிஞ்சுக்கண்ணா இவங்க அப்பா அங்க போட்டு தள்ளிட்டான். ஐயோ கொலையா? ஆமா, போலீஸ் எங்க அப்பாவை வலை வீசி தேடுது. போலீஸ் தேடுதா? எங்க வீட்டுல ஒழிஞ்சிக்கிறானே. எங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கண்ணா, வெளியே போக கூடாது. அது எப்படி எனக்கு பிரச்சனை ஆயிடுவேன். வெளியே விட்டா உன்ன காட்டி குத்துருவான் பாத்துக்கோ. அப்படியா சொல்றீங்க? ஆமா, இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடு, உன் பேர் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். 1000 ரூபாயா? நான் எதுக்கு கொடுக்கணும்? உன்னை போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. நான் ஒரு தப்பும் பண்ணலையாடா. இப்ப தப்பு பண்ணவங்களா தண்டனை அனுபவிக்கிறாங்க, தப்பு பண்ணாதவங்க தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. மாப்பிள்ளை நீ எதை சொல்ற? நான் நம்மள சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கின? இல்ல சந்தி சாக்குல அரசியல் எதுவும் எடுத்துட்டேன்னு நினைச்சேன். அதெல்லாம் நம்ம வேலை இல்லப்பா, அதுக்குன்னு இருக்காங்க. சரி பீஸ் கேட்டு 1000 ரூபாய் ஊரு முதல்ல. செஞ்சுக்கண்ணா, 1000 ரூபாய் கொடுத்தா தான் உன் பேர் வராது. பரவாயில்ல, இந்த மோத்தை வித்து எடுத்துங்க. இந்த பித்தளை மொந்தத்தை வித்தா நாடா காட்டிக்கான் பரங்கிக்கா மாண்டியா. ஏதோ கிடைக்கிறது வாங்கிக்கப்பா, அதான் என்கிட்ட இருக்குது. மாப்பிள்ள சரி அவனை போக விடு, அவனை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். எப்பா என்னை காட்டி கொடுத்துறாதீங்கப்பா. உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். இப்ப போலீஸ் எங்க அப்பனை தேடுது, போய் சொல்லிடு. யாருக்கிட்ட சொல்லணும்? போலீஸ் கிட்ட சொல்று. சரிதான்பா. டேய் என்னடா அப்படியே போகுது அந்த ஆளா? ஏயோ பிஞ்சுக்கண்ணா நில்லியா. என்னப்பா? நோ, போலீஸ் கிட்ட போய் எதனா சொல்ல போற, எங்க அப்பா கிட்ட சொல்லு. சரிப்பா, நல்லது பண்ணா எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது. மாப்பிள்ள உங்க அப்பனை வச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறோம்டா. கோபத்துல ஒரு அடி அடிச்சாலும் அடிச்சோம், நாசனு தெரியல. போலீஸுக்கு இழுத்து வந்துருமா? டே கன்சாமி, என்னடா இப்படி பண்ணிட்ட? என்னடா பிஞ்சுக்கண்ணா கத்தின வர? உடனே அடிச்சிட்டியாமே, உன்னை போய் சேர்த்துட்டான். சேர்ந்துட்டானா? போலீஸ் உன்னை வலை வீசி தேடுதான்டா. மழை வீசி தேடுதா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கட்டுப்பாடு யா ஆச்சுன்னு தெரியலையே. கத்தாதே போலீஸ்க்கு வந்துட்டு போதுரா. பிஞ்சுக்கண்ணா கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருந்துறா, என்ன காப்பாத்துறா. உன் பையன் அதான் சொன்னான், வெளியே அமிச்சா என்னை காட்டி கொடுத்துருவாமே. ஆமா ஆமா காட்டி குடுத்துருவேன். நான் ஒரு அடி அடிச்சேன், நீ 2 அடி அடிச்சேன்னு சொல்லுவேன். ஏய் நீ எப்படி சொல்ற? என்னை காட்டி குடுத்தா நான் அப்படித்தான் சொல்லுவேன். என்னை காட்டி குடுக்குற வேலையில மட்டும் இறங்காத. நான் யார்கிட்டும் சொல்லவே மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி போ, ஆட்டுக்கறி 1/4 கிலோ எடுத்த சொக்கா வந்துட்ட, பாசுமதி அரிசில சோறு ஆகி கத்துனுவா. நேரத்துக்கு பசி எடுக்குதுடா. காசு காசு முக்கியமா இல்ல உன்னை காட்டி குடுத்துட்டா? ஐயோ வானாடா, துபாய் நான் ரெடி பண்ணிடுறேன். ஆஹா, இவன் வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சா. வேலைக்கு சோறு தூங்குன இங்கே கட்டுக்கலாம் பாருங்க. என்னடா பண்றது, எனக்கு சோறு இல்லை, இவனுக்கு பாசுமதி அரிசியில் சோறு வேணுமா? இதுல வர ஆட்டுக்கறி 1/4 கிலோ. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலான்னு. அடுத்த பாகத்துல உங்க அப்பனை எப்படி மாட்டுறான்னு பாருங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாம் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் பண்றோங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும்.